ஆப்பிள் சாகுபடியில் அசத்தும் ஆந்திரா. காஷ்மீர் ஹிமாச்சலுக்கு கடும் சவால். அருமையான செய்தி. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் போன்ற குளிர் மலை பிரதேச மாநிலங்களில் விளையும் ஆப்பிள் பழங்களை வறண்ட வானிலை மற்றும் வெப்பம் நிறைந்த ஆந்திராவில் வெற்றிகரமாக சாகுபடி செய்து விவசாயி ஒருவர் அசத்தியுள்ளார். மிதவெப்ப மண்டலங்களில் வளரக்கூடிய ஆப்பிள் பழங்களுக்கான சாகுபடி என்பது பாரம்பரிய குளிர் மலை பிரதேசங்களில் மட்டுமே செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்கால நவீன ரகங்களின் வருகையால் சமவெளி பகுதியிலும் ஆப்பிள் விவசாயம் சாத்தியமாகியுள்ளது. ஆந்திராவின் அனந்தபூர் மாவட்டத்தில் கோட்டங்கா பகுதியைச் சேர்ந்த ஒரு விவசாயி 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் KLD என்ற நவீன ரக ஆப்பிள் ரகத்தை பயிரிட்டு வருகிறார். உலகளவில் விவசாயத்தில் முன்னோடியாக திகழும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஆப்பிள் செடிக்கான ஒரு கன்று $280 வீதம் ஆப்பிள் நாற்றுகளை வாங்கிய அந்த விவசாயி பயிரிட்டு பார்த்துள்ளார். இதற்காக அவர் மொத்தம் 4.2 லட்சம் செலவு செய்துள்ளார். இந்த ரகம் அப்பகுதியில் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப வடமாநிலங்களில் உள்ள பாரம்பரிய ஆப்பிள்களை விட அதிக விலையை பெற்று தந்ததும் அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தோட்டக்கலைத்துறையின் பரிந்துரையின்படி குறிப்பிட்ட இடைவெளி முறையை பின்பற்றி ஆப்பிள் சாகுபடி பயிரிட்டதன் மூலம் தன் முதல் அறுவடையிலேயே 1 டன் ஆப்பிள்களை விளைவித்ததாக அந்த விவசாயி பெருமையுடன் தெரிவிக்கிறார். அனந்தபூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் அனைத்திலும், அது மட்டுமல்லாமல் ராயலசீமா பகுதியிலும் பருவமல்லாத காலத்தில் ஆப்பிள் செடிகள் பயிரிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளது. இதையடுத்து இப்பகுதியில் ஆப்பிள் சாகுபடியை விரிவுபடுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. வறட்சி மற்றும் வெப்பமண்டலத்தில் பெயர் போன ராயலசீமா பகுதியில் தற்போது 15 ஏக்கர் நிலத்தில் ஆப்பிள் பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் ஆப்பிள் பழங்கள் கூடுதல் விலை மற்றும் முன்கூட்டியே காய்க்கும் தன்மை போன்றவற்றால் இவற்றை பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அருமை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.